மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். ஏன் கூட இருக்கிறது என்னுடைய மகன் சைஃப் ஜப்பார். ஸோ இனி வந்து அவர் விரும்பி என்ன கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பக்கோடா கேட்டிருக்காரு. அதை தான் செய்ய போகிறோம் லோ குவான்டிட்டியில். ஏன்னா இது என்ன வீட்டு வாரம் ஓகே. இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு. சைஃப் இப்படி நீங்கள் திரும்பி நின்னீங்கன்னா நம்ம அவங்களுக்கு காமிச்சிடலாம். அரிசி மாவு 200 கிராம், கடலை மாவு 50 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையோட பவுடர், உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. பொட்டுக்கடலை சின்ன சின்னதாக இருக்கும்ல, ஒரு தடவை காமிச்சிடலாமா எடுத்து? ஓகே, இது வந்து ஒரு 50 கிராம். அப்போ டோட்டலாக 300 கிராமுக்கு இருக்குது. ஸோ இதுதான் பொட்டுக்கடலை. இந்த தேங்காய் சட்னிலாம் போட்டு அரைப்போமே, அது ரிப்பன் பக்கோடாவே தான் வேணுமா? முறுக்கெலாம் செஞ்சு கொடுத்தா செட் ஆகலையா? சரி, மறைக்கிறீங்களே. ஓகே, பாருங்கள், இது ஓரம் வச்சுட்டு இதை எடுத்துப்போம். இந்தாங்க, இதை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சரியா? ஏன்னா சீரகமோட ஃப்ளேவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஓமம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு. இந்த ஓமமோ சீரகமோ சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும் தெரியலையா? இப்போ தெரியும் பாருங்கள், ஸ்மெல் பண்ணுங்கள், எப்படி இருக்கு? நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சைஃபோன்னா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திக்காகவும் இருக்கணும். திக்காக இருந்ததுன்னா நம்ம இந்த டையில் மாவை போட்டு பண்ணும்போது இது வந்து அருந்து வரும். கரெக்டாக ரிப்பன் டைப் ஷேப்பில் வராது. போதுமா சைஃப்? சேர்த்துடலாமா? பெருங்காயம் பவுட்ரு வச்சுருக்கேன் ஒரு 2 சிட்டிக்கை அளவுக்கு, அதையும் சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சால்ட் போட்டுக்கலாமா? சால்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனும் கிடையாது, 1/2 டேபிள் ஸ்பூனும் கிடையாது, நடுத்தரமா. அது பாருங்கள். அடுத்தது மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் போட்டுக்கலாம். அது பாருங்கள். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்டும் போட்டாச்சு. இந்த மாதிரி மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே எல்லா மாவோடு சேர்ந்துடணும். ஸ்மெல் பண்ணுங்கள் சைஃப், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை, பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ரிப்பன் பக்கோடா வந்து நம்ம வெறுமனே வந்து இந்த பெருங்காயம் பவுடரும் சரி, வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு கூட நம்ம செய்யலாம். இந்த ஓமம், அஜ்வாயின், இந்த சீரகம், பெருங்காயம் பவுடர், இந்த 3மே வந்து இதுக்கு என்ன கொடுக்கணும்னா ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு உணவு வந்து டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரும் நல்லா இருக்கணும். இப்போ அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு பாதியை நான் சேர்த்துட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இன்னுமே வந்து இதில் தண்ணி கொஞ்சம் பத்தலை. நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை சேர்த்துப்போம். பேலன்ஸ் இருக்கிற தண்ணியில் பாதி. ஓகே, ரொம்ப சேர்த்துடக்கூடாது தண்ணி சைஃபு. மொத்தமாக ஒரு 200 ml தண்ணி பிடிச்சிருக்கு இதில், சரிங்களா? கரெக்டான அளவு சைஃபு இது பாருங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் அது பாருங்கள், இது ஈரமாகவும் ரொம்ப ஈரமாகவும் இல்லை, அதே நேரத்தில் ட்ரையாகவும் இல்லை. அது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை பற்றி வச்சுருவோம். நவருங்க ஆயிலை வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த டையில் என்ன பண்ணுவோம் தெரியுமா சைஃபு, ஃபில் பண்ணி வச்சுப்போம். உங்கள் பொண்ணான கையில் போடுங்க பார்ப்போம், மாவு எடுத்து. இன்னும் டேஸ்ட் வரும். போடுங்க. அடேங்கப்பா. ஆஹா, போடுங்க. போதும், விட்டுருங்க. இப்போ இப்படி போட்டுட்டு சரி பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ இதை பண்ணிட்டோன்னா ஒரு ரிப்பன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மாவு போட்டு காமிப்போமா மக்களுக்கு? என்ன சூடாகட்டும், அதுக்குள்ளே அப்பா போயிட்டு என்ன பண்ணிட்டு வருவேன். அடேங்கப்பா, கரெக்டாக சொல்லிட்டீங்களே சைஃப். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளேம் லோவில் வச்சுருவோம், சரியா? அது பாருங்கள். இதை போட்ட உடனே இதை கலக்கக்கூடாது. ஏன் சொல்லுங்கள், ஏன்? உடஞ்சிரும் மாவு இல்லை. இப்போ இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இதில் போடுறீங்க, அதில் போட்டோடனே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தூளாக போய்டும். அது மாதிரி போகக்கூடாது, சரிங்களா? இப்போ ஷேக் பண்ணலாம். அது பாருங்கள், இப்போ அதுவும் பொறுமையாக. அது பாருங்கள், ஆயில் ஊறுதா? இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப சூடாகும் போது ஒன்று ஸ்லோ பண்ணிடணும், இல்லை அடுப்பு அணைச்சிடணும், மறுபடியும் பற்ற வச்சுக்கலாம். ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து ஈவனாக வச்சுக்கணும், சரியா? ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் என்ன ஆகும், தீஞ்சிரும், ரொம்ப மொருவலாயிடும். ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் ஆயில் சரியாக வறுபடாது. என்ன ஆயிலில் போகும்போது ஏதோ சாப்பிட்டு வரீங்க, வீடியோவோட பிரேக்லலாம் நடுவில் ஏதாவது ஒன்று சாப்பிட்றாரு போய். பார்த்துட்டோம். இந்த லீவ் வாரம் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னா நான் என்னென்ன செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு?
ம் ம் அப்புறம் கேமல் தவா ஃப்ரை பண்ணி கொடுத்தேனே. அப்புறம் சுத்திரியா செஞ்சு கொடுத்தேனே. என்ன எப்போன்றீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களே சுத்திரியா? அப்படியே விட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ஆயிலில் வந்து இது முங்கிடுச்சு. அதனால் திருப்பி போட வேணாம். இது நம்மளுக்கே தெரியும் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் லேசாக முருவலாக ஆகும். அப்போ நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இதை பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு இல்லை? அந்த கலரும் கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ரவுண்ட் போடுவோமா? சைஃப், நம்மளோட கடைசி ரவுண்ட் ரிப்பன் பக்கோடா. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா குவான்டிட்டி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போமா? வெயிட்டு ஒரு தட்டு வச்சு 0 பண்ணிப்போம். இதில் மொத்தம் நம்ம சேர்த்தது மாவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 சேர்த்தோம், 350 கிராம் வந்திருக்கு. சைஃப் எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்கள். உடைங்க, இந்தாங்க பாருங்க, மேலே இந்தாங்க தாங்க. சூப்பராக இருக்கு, கிறிஸ்பியாக இருக்குல்ல? காட்டுங்க, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறேன். பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இந்த ரிப்பன் பக்கோடா இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.